ஹே கைஸ், நான் தான் உங்க கிரீன் பாட்டி. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில கண்டம் எபிசோட் 2ல தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணவும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவாபாலன் ப்ரோ ஒரு சின்ன பேஸ் மாதிரி கட்டிருக்காரு. நம்மளோட இந்த ப்ரோ, அதாவது அவர் பேர் என்னதுங்க, ஐயோ வாய்டு ப்ரோ வந்து ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி கட்டிருக்காரு. பட் நம்மளுக்கு தான் ஒரு பேஸே இல்லை. ஸோ அன்னைக்கு அதனால இன்னைக்கு தான் பேஸ் கட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெரஃபார்மிங் பண்ண போகிறோம். சரி வாங்க பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம வந்து டெரஃபார்மிங் பண்ண முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவை வுட்டு தான். ஸோ பேஸ் கட்ட. ஸோ வாங்க போய் அதை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இதை பற்றி நான் வந்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டிட்டோம் கைஸ். 50 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். எஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏன் அவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஒரு ரீசன். அப்புறம் கொஞ்சம் சோம்பலாக இருக்குது. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஜூன் 12 பார்த்தீங்கன்னா என் பர்த்டே. ஸோ இது எப்படியும் நீங்கள் ஜூன் 13 தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நேற்று பார்த்தீங்கன்னா என் பர்த்டே. ஸோ கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து போட்டு விடுங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தேங்க்யூ மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் கைஸ். ரொம்ப தேங்க்யூ. 50 சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு. நம்ம லைவ் போடலாமா போடக்கூடாதான்னு நீங்கள் தான் சொல்லணும். போடணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணுறேன் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைவ் போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு பெரிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரூஸ் லாகையும் டார்க் ஓக் இங்கே இருக்கா, இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியே இருக்கு கேஸ். நான் பார்த்தீங்கன்னா மைனிங்கில் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ப்ரூஸ்ன்னு நினச்சி ரெண்டுத்தையும், அதுவும் அந்த ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட்டில் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு. இதான் ஸ்ப்ரூஸ்ன்னு நினச்சி ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, ஐயோ சரி விடுங்க, எதுவும் கவனிக்க மாட்டாங்க. சரி வாங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். கைஸ், நான் கட்டின சும்மா விசார்டு கிராஃப்ட் தமிழ் ரத்தபூமியில் வந்து விசார்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிருப்பாரு. செகண்ட் எபிசோடு தான் நான் எல்லாரும் ஒரு வீடு கட்டிருப்பாரு. அதே மாதிரி ரெப்ளிகா பண்ணால் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல. உடச்சிட்டு கட்டலாமான்னு யோசிக்கிறேன். சரி வாங்க உடச்சிட்டே கட்டலாம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து விளையாடுற போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் வந்து இப்போதைக்கு யாருமே இல்லை. நான் மட்டும்தான் தனியாக விளையாடுறேன். அண்ட் சிவாபாலன் ப்ரோ, வாய்டு ப்ரோ 2 பேரும் தான் நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் இந்த சர்வரில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கார்ட் செய்யுங்க. 1-2 பேர் தான் இது தேவை. ஸோ 2 பேர் யாருன்னு வந்து பார்க்கணும் இனிமேல் தான். ஸோ இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு. மேலே பார்த்தீங்கன்னா சும்மா பெட்ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இடத்த வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. அண்டு என்னதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்னிங் போட்டாலும் மாப்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகிட்டே இருக்குது கைஸ். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு மறக்காமல் ஐடியா கொடுங்க. என் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த அல்டிமேட் சர்வேவில் பண்ணால் தான் நான் கொஞ்சம் ரெப்ளிகா பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதை விட இது பிடிச்சிருக்கு. பட் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப நானாக கட்டினான்னு என்னால் நம்பவே முடியல. ஸோ நீங்கள் தான் சொல்லணும் இந்த பேஸ் அதை விட நல்லா இருக்கா இல்லை அதுதான் ரொம்ப நல்லா இருக்கான்னு. ஸோ இனிமேல் தண்ணியில் கண்ட எபிசோட்ஸ் ரெகுலராக வரும். பிகாஸ் இது வந்து ஒரு மெயின் சர்வராக இனிமேல் மெயினாக இதான் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஹேவ் ஃபன் கைஸ், பீஸ்.